வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் கூட்டறிக்கையில் கையெழுத்திட மறுப்பு, இந்தியா அதிரடி நடவடிக்கை. ஒன்றிய அரசு ஓரவஞ்சனை செய்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்க முடியவில்லை, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போரை தடுத்து நிறுத்தினேன், நேட்டோ உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உரை. இமாச்சல பிரதேசத்தில் திடீர் மேக வெடிப்பு, வெள்ளப்பெருக்கில் சிக்கி 2 பேர் உயிரிழப்பு. கலைஞர் பாணியில் என் மூச்சு இருக்கும் வரை நான் தான் பாமகவிற்கு தலைவர், ராமதாஸ் மீண்டும் திட்டவட்டம். சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் கூட்டறிக்கையில் கையெழுத்திட பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறுப்பு தெரிவித்துள்ளார். சீனாவின் ஷாங்காய் மாகாணத்தில் குயிங்டாவோ நகரத்தில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சார்பில் பாதுகாப்பு அமைச்சர்களுக்கான உச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் உறுப்பு நாடுகளை சேர்ந்த பாதுகாப்பு அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். ஒத்துழைப்பின் வழியே நாடுகளின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் 2001ஆம் ஆண்டில் உருவான இந்த அமைப்பில் இந்தியா, சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 10 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. இந்நிலையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டறிக்கையில் கையெழுத்திட ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறுத்துவிட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. SCO கூட்டறிக்கையில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்படாததாலும் பாகிஸ்தானின் பலுசிஸ்தானில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடைபெறுவதாக கூறி கண்டனம் தெரிவிக்கப்பட்டதையும் ஏற்க ராஜ்நாத் சிங் மறுப்பு தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசு ஓரவஞ்சனை செய்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்க முடியவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடியில் ரூபாய் 174 கோடி மதிப்புள்ள முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து 273.83 கோடி மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரூபாய் 68.76 கோடி மதிப்பிலான புதிய திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தோல் தொழிற்சாலைகளின் ஏற்றுமதி மூலமாக வருவாயும் ஈட்டி வேலை வாய்ப்பையும் திருப்பத்தூர் மாவட்டம் அளிப்பதாக தெரிவித்தார். வரலாற்றில் இல்லாத அளவிற்கு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்த முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு ஓரவஞ்சனை செய்தாலும் அதன் வளர்ச்சியை தடுக்க முடியவில்லை என்று கூறினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் விடுபட்ட மகளிருக்கு ஆகஸ்ட், செப்டம்பருக்குள் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இதை நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்கிற ஒன்றிய அரசால கூட நம்முடைய வளர்ச்சியை மறைக்க முடியல. அதனாலதான் ஒன்றிய அரசு தமிழ்நாடு 9.69 விழுக்காடு வளர்ச்சியோட இந்தியாவோட மற்ற மாநிலங்களை விட பொருளாதார வளர்ச்சியில புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கு. இந்தியாவோட ஜிடிபியில நம்முடைய பங்கு எவ்வளவு தெரியுமா? 9.21 விழுக்காடு. அதாவது நாட்டோட வளர்ச்சியில 110 விழுக்காடு நாம 10 விழுக்காடு கிட்ட நாம இருக்கிறோம். அது மட்டுமல்ல, சமூக முன்னேற்ற குறியீடுகளில் நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போரை தான் தடுத்து நிறுத்தியதாக நேட்டோ உச்ச மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போரை தான் தடுத்து நிறுத்தியதாக நேட்டோ உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கலந்து கொண்டு பேசினார். அப்போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதலை தான் முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் இந்தியா பாகிஸ்தான் சண்டையிட்டால் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய மாட்டோம் என்று கூறி அணுசக்தி போரை தடுத்ததாகவும் தெரிவித்தார். இதனிடையே ஈரான் இஸ்ரேல் போரை அதிபர் டிரம்ப் புத்திசாலித்தனமாக நிறுத்தியதால் அவருக்கு இந்த பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க பிரதிநிதி பட்டி கார்டர் பரிந்துரை செய்துள்ளார். அமெரிக்க அதிபராக பதவியேற்ற 24 மணி நேரத்திற்குள் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதாக டிரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது உறுதியளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பு மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கினால் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பார்வதி நதி நிரம்பி வழிவதால் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மேலும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல இடங்களில் மரங்கள் விழுந்துள்ளன. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக காங்கிரா மாவட்டத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 20 பேர் வரை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மேலும் குள்ளுவில் 3 பேர் மாயமாகி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நிலச்சரிவு மற்றும் பனிப்பாறை உருகியதால் காசா சம்து சாலை முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து காங்கிரா, மண்டி, சிம்லா, சிர்மௌர் ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கலைஞர் பாணியில் என் மூச்சு இருக்கும் வரை நான் தான் பாமகவிற்கு தலைவர் என ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியில் நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே தொடர் மோதல் வெடித்து வருகிறது. இதுவரை 150க்கும் மேற்பட்ட பாமக நிர்வாகிகளும் 15ற்கும் மேற்பட்ட வன்னியர் சங்க நிர்வாகிகளும் மாற்றப்பட்டனர். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறைந்த இடைவெளியே இருக்கும் நிலையில் பாமகவின் மோதலால் நிர்வாகிகள், தொண்டர்கள் அதிருப்தியில் உள்ளனர். இந்நிலையில் சிலரை தவிர பாமகவில் பெரும்பாலானோர் ராமதாஸால் நீக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உள்ளது, ஆனால் பாமகவில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கு முடிவு இன்னும் வரவில்லை என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கலைஞர் பாணியில் என் மூச்சு உள்ளவரை நான் தான் பாமகவின் தலைவராக இருப்பேன் எனவும் ஸ்டாலின் போன்று அன்புமணி ராமதாஸ் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். ஆனால் நான் பட்ட பாடு இந்த கட்சியை அளவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியாவிலே பிறந்த எந்த தலைவரும் விட்டிருக்க மாட்டார்கள். அவ்வளோ பாடுபட்டு இதுக்கு அரசியல் நேரத்தில் இந்த மனசு இந்த நாளைக்கு நீ மூச்சு வரைக்கும் தலைவராக இருந்து போய பதவி சுகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுகத்தை நான் விரும்பி இருந்தால் மத்தியிலே எந்த பொறுப்பும் எனக்கு கிடைத்திருக்கும். அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் திட்டம் என்றும் இதை அதிமுகவினர் எப்பொழுது உணரப் போகிறார்கள் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் திருச்சி செல்வதற்காக சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை பாஜக தான் வழிநடத்துகிறது என்பதை அமித்ஷாவை வைத்து பேசிக் கொண்டிருப்பதாக கூறினார். மேலும் பேசிய அவர், அதிமுக என்ற எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் வந்த திராவிட கட்சியில் இருந்து சென்றவர்தான் பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் என்றும் அதனால்தான் அவரை பாஜகவினர் தலைவராக இருப்பதாக தெரிவித்தார். அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் உடனடி திட்டம். இதை எப்பொழுது அதிமுக உணரப் போகிறது என்று தெரியவில்லை எனவும் திருமாவளவன் பேட்டி அளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே பாமக பிரமுகர் கொலை வழக்கில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சோளிங்கர் அடுத்த பானாவரம் அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த பாமக